இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். சிக்கன் எப்படி வாங்கணும்னு சொல்கிறேன். இது வந்துட்டு 2 சிக்கனோட பேக் சைடு, அதாவது சப்பை 4 சப்பை வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ மொத்தம் 4 சப்பை. இது பிரஸ்ட்டு பீஸில் ஒரு பிரஸ்ட்டில் பாதி இது. ஏன்னா பசங்க வந்துட்டு இந்த பிரஸ்ட்டு பீஸை சாப்பிட பிடிக்காது, நமக்குமே கொஞ்சம் அதை சாப்பிட பிடிக்காது. பட் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 சப்பை வாங்கிட்டு ஒரு பிரஸ்ட்டில் ஒரு ஆஃப் மட்டும் வாங்குவேன். இது சிக்கன் குழம்பு. ரைட், இது அப்படியே இங்கே வாங்க. என்னென்ன தேவை: இந்த இஞ்சி, இந்த பூண்டும், கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு இதை அரைக்கிறதுக்கு, இது தட்டுறதுக்கு 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சிக்கனை வந்து கொஞ்சம் தொக்கா வைக்க போகிறோம், குழம்பா வைக்கல. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ணும், நிறைய 2-3 சைடிஸ் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் குழம்பா வச்சுக்கலாம். ஒரு சிக்கன் பீஸை சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் தொக்கா வச்சுக்கிட்டா தான் சிக்கன் பீஸு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தொக்கா பண்ண போகிறோம். சிக்கனில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷு சிக்கனில் ஒரு வாடை வரும், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால அதில் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள். 4 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு 10-15 பல்லு சின்ன பூண்டு அதை தட்டி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பட்டை, இலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கல் கொஞ்சம் சட்டி கொஞ்சம் பெரிய சட்டியாக வச்சுருக்கேன், கனமான சட்டியாக வச்சுருக்கேன். கடலெண்ணெய் ஒரு 70%, நெய் ஒரு 30% ஊற்றிருக்கேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் ஊற்றணும். எண்ணெயும் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் தாளிக்க வேண்டியதை போடணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, தாளிக்க வேண்டியதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்குவோம். வெங்காயம் வந்து ஒரு 50% மேலே வதங்கட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். அது இப்போ இஞ்சி வந்து ஒட்டும், அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்குவோம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போதும் வதக்கிட்டு. அடுப்பை ஹைலே கூட வச்சு வதக்கலாம், ஏன்னா உப்பு போட்டிருக்கோம், அதனால் அடி பிடிக்காது. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சு வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 நிமிஷம் தான் ஆச்சு, 2 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே தான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ சிக்கனை போட்டுருவோம். கொஞ்சமாக தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கப்பட்ட சிக்கனை போட்டாச்சு. இதை ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு ஒரு 2 to 3 தடவை கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம தூளை போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சிருவோம். அவ்வளோதான். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுருவோம். 1 நிமிஷம் கழித்து திரும்பவும் தட்டி விடுவோம். தேவையான தூளை பார்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூனு கரம் மசாலா, கொஞ்சம் நிறைய இது என்னது குழம்பு மிளகாத்தூள். இது 3 தான் போட போகிறோம், வேறு எதுவும் போட போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு பரட்டி விட்டதில் இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. தொக்கா தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணியை பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ தூளை போட்டு பரட்டி விட்டுருவோம். தூள் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு உப்பும் போட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ பரட்டி விட்டுட்டு மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போதைக்கு மூடி வச்சிடுறேன். வேணும்னா தண்ணி அப்புறம் ஊற்றிக்குவோம். பரட்டி விட்டுட்டு அடுப்பை மீடியமுக்கு கீழே வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இதை மூடி வச்சுட்டு இதை பரட்டி விட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது தான். தேங்காய் போடும்போது வேணுனாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், நம்ம பார்த்துக்கு தகுந்த மாதிரி. மூடி வச்சுருவோம். இதுக்கு தேவையான தேங்காய் அரைக்க போகிறோம்.
தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். போடும்போது வேணால் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சோம்பு, சின்ன முந்திரியில் ஒரு 5 முந்திரி இதை அரைச்சிட்டு ஆட் பண்ணிவிடுவோம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சிக்கன் வெந்துடுச்சு, உப்பு கம்மியாக இருந்தது. காரம் ஓகே தான், ஏன்னா பசங்க சாப்பிட்ணுன்றதுனால காரம் கொஞ்சம் ஓரளவுக்கு அளவாக தான் இருக்குது. இருந்தாலும் கடைசியில் பெப்பர் தூள் கொஞ்சம் போடுவோம், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டாச்சு, தேங்காய் பேஸ்ட் போட்டேன். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்தில் இருக்குது. இது ஓப்பனில் மூட வேண்டாம். ஓப்பன்லேயே ஒரு கரெக்டாக 5 நிமிஷம் இருக்கும், போதும். இதில் விஷயம் என்னென்னா, தேங்காய் போட்டும் சாப்பிட்லாம், தேங்காய் போடாமல் ஏற்கனவே இருந்தது பாருங்கள். அதில் கருவேப்பிலையும் மல்லித்தூள் பெப்பர் பவுட்ரு போட்டு அதை அப்படியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊர் பழக்கம். தேங்காய் இல்லாத எந்த டிஷ்ஷுமே இல்லை, அதனால் தேங்காய் போடுறது வழக்கம். தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அதிகபட்சம் 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் இருந்தாலும் ஓகே தான். ரைட், இதுக்கு ஃபைனல் டச் ஆட் பண்ணணும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஆட் பண்ணுவோம், அதையும் பார்ப்போம். இந்த ஃபைனல் டச்சில் ஒன்று கருவேப்பிலை, நல்லா 5 கொத்து கருவேப்பிலை கழுவிட்டு உருவி நல்லா கசக்கி வச்சுருக்கு. அதை அப்படியே போட்டோம். கருவேப்பிலை சும்மா போடுறத விட கசக்கி போட்டோம்னா எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ரைட், கிண்டி விட்ருவோம். சிக்கன் முடிஞ்சிச்சு. மல்லித்தலை போடணும், மல்லித்தலை இல்லை, அதனால் போடலைன்னா மனசு கேட்காது. அதுக்கு பதிலாக கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இன்னொரு 3 கொத்தை நல்லா கழுவி கசக்கி போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுன்றதுனால இதில் 2 போட்டுருக்கேன். ரைட், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. டிஷ்ஷு முடிஞ்சிடுச்சு. இது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, மொத்தம் 30 நிமிஷம் அடுப்பில் இருந்திருக்கு சிக்கனை. அது மசாலாத்தூள் போட்டு முன்னாடி 5 நிமிஷம் இருந்தது. மசாலாத்தூள் போட்டு 20 நிமிஷம் இருந்தது. சிம்மிலேயே வச்சு 20 நிமிஷம் இருந்தது. தேங்காய் போட்டு 5 நிமிஷம். அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். தேங்காய் நீங்கள் குறைச்சும் போட்டுக்கலாம், அதிகமாகவும் போட்டுக்கலாம், போடாமலும் இருக்கலாம். தேங்காய் போட்டால் என்னென்னா டேஸ்ட்டு கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்கும். காரம் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அவ்வளோதான், டிஷ் முடிஞ்சிடுச்சு. குழம்பு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் இதுக்கு வந்துடும். கொஞ்சம் தொக்கு, கொஞ்சம் பீசஸோட சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் அருமையாக வந்துடும். ரைட், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான்.